மகாராஷ்டிரால அபிஜித் பானர்ஜி, லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு தம்பதி விவசாயம் பார்த்து தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வராங்க. இந்த தம்பதிக்கு மொத்தமா 2 பிள்ளைங்க இருக்காங்க. மூத்தது சஞ்சு அப்படிங்கிற ஒரு பையனும், 2வது சஞ்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. நல்லா படிக்கக்கூடிய சஞ்சனா நல்ல மார்க் எடுத்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க +2 படிச்சுட்டு இருக்கப்போ பக்கத்து வீட்டில் காலேஜ் லெக்சராக வேலை பார்த்துட்டு இருக்க சோனல் அப்படிங்கிற ஒரு பையன் கூட இவங்களுக்கு காதல் ஏற்படுது. 2 பேரும் ரொம்பவே சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வெளியில பார்க்கு, பீச்சு, தியேட்டர் இப்படின்னு சொல்லி சுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது சஞ்சனாவோட வீட்டில் இருக்க யாருக்குமே இந்த காதல் விஷயம் பற்றி தெரியாது. இப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவங்களோட காதல் போய்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கப்பதான் ஒரு நாள் சஞ்சனா அந்த பையன் கூட பைக்ல ஒன்னா வெளியே போயிட்டு இருக்கப்போ சஞ்சனாவோட அப்பா அதை பார்த்துறாரு. தன்னோட மகளுக்கும் அந்த பையனுக்கும் இடைப்பட்ட அந்த காதல் விஷயம் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்த சஞ்சனாவை திட்டி அடித்து அவர் வாணும் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகளை ஸ்கூலுக்கு போகிறதையே நிறுத்திட்டு அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையையும் ஆரம்பிக்கிறாரு. சஞ்சனாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவங்க அப்பா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. நான் அந்த பையன் கூட இருக்க காதலையே முறிச்சுக்கிறேன், ஆனால் நான் படிக்கணும் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் சஞ்சனோட அப்பாவுக்கு இதில் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. தன்னோட மகளை இப்படியே விட்டுட்டா அவளோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி தன்னோட மகளுக்கு அவர் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காரு. அப்போதான் மும்பையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருக்க வீர் அப்படிங்கிற ஒரு நபரோட ஜாதகம் கிடைக்குது. அவரோட அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் கொரோனாவில் இறந்து போன காரணத்தினால தன்னோட தம்பியை மட்டும் அவர் பார்த்துக்கிட்டு தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவர் நல்ல பையன் அப்படின்னு தெரிய வருது. ஆனால் சஞ்சனா ஆரம்பத்தில் அதை ஒத்துக்கலை. என்னால் முடியாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் சஞ்சனாவோட பேரண்ட்ஸ், நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நாங்கள் 3 பேர் தீக்குளிச்சு இறந்து போயிடுவோம் அப்படின்னு சஞ்சனாவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கேட்டு பயந்து போயிட்டு வேற வழி இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு சம்மதமும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வேற வழி இல்லாமல் வீரை அவங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் முதலிரவு அன்னைக்கு வீர் சஞ்சனா கிட்ட, எனக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கான், அவனை மட்டும் நீ எந்த குறையும் இல்லாமல் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பார்த்துக்கணும், எனக்கு அதை தவிர்த்து வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சஞ்சனாவுக்கு அது ரொம்பவே பிடிச்சு போகுது. அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சு போயிட்டு 2 பேத்துக்கும் ஒத்து போயிடுது. இதுக்கப்புறமா சஞ்சனா தன்னோட கணவர் கூட தன்னோட வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பமாகுது. அவங்க வாழ்க்கையும் நல்லபடியாக போகவும் ஆரம்பிக்குது. வீரோட தம்பி ரகு பற்றி பார்த்தோன்னா அவன் +1 படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு மேக்ஸ் சரியாக வரல. வீருக்கு இது தெரிய வருது. தன் தம்பி எப்படியாவது மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்க வைக்கணும், பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒரு ப்ரைவேட் டீச்சரை தேட ஆரம்பிக்கிறாரு. தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மூலமாக ஒரு ப்ரைவேட் டியூஷன் டீச்சரை அந்த வீட்டுக்கு வர வைக்கிறாரு. அந்த டியூஷன் டீச்சரை பார்த்த உடனே சஞ்சனா ஆடி போகிறாங்க. ஏன்னா அந்த டியூஷன் டீச்சர் வேறு யாரும் கிடையாது, அவங்களோட முன்னாள் காதலனான சுனில். தன்னோட காதலனை ரொம்ப நாள் கழித்து அவங்க பார்த்த உடனே சஞ்சனாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. சுனில் டியூஷன் எடுக்க அந்த வீட்டுக்கு போகிறப்ப எல்லாம் அவனோட கண்ணில் படாமல் இருக்காங்க. ஆனால் நாட்கள் போக போக ஒவ்வொரு நாளுமே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க சுனிலோட குரலை கேட்குறப்போ சஞ்சனாவுக்குள்ள ஒரு ஏக்கம் வர ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ள பழைய காதல் திரும்பவும் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கப்ப தான் ஒரு நாள் சஞ்சனா சுனிலை பார்த்து, நாளைக்கு நீ டியூஷன் எடுக்க சாயந்தரம் வர வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி மத்தியானமே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சுனிலும் அதை கேட்டு மத்தியானமே அந்த வீட்டுக்கு போகிறான். அப்போ அந்த வீட்டில் யாருமே இல்லை. வீர் வேலைக்கு போயிட்டாரு, ரகு ஸ்கூலுக்கு போயிட்டான். அப்போ சஞ்சனா சுனிலை பார்த்து, என்னோட பேரண்ட்ஸ் 2 பேரும் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க வச்சாங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சுனிலும், எனக்கு அது தெரியும், நீ இல்லாமல் என்னால் அங்கே இருக்க முடியலை, அதனால தான் நீ இருக்க இடத்துக்கு நான் வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட கணவர் டியூஷனுக்கு ஆள் தேவைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக இன்ஃப்ளூயன்சஸை யூஸ் பண்ணிட்டு தான் நானாக உன்னை தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சுனிலும் சொல்கிறாரு. அதை கேட்ட சஞ்சனாவும் தன்னோட காதலன் இன்னும் தன்னை மறக்கலை அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.
அப்பவே அவங்க 2 பேரும் பழைய நினைவுகளை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு தவறான உறவும் ஆரம்பிக்குது. அன்னையிலிருந்து சுனில் தினமும் மத்தியானம் அந்த வீட்டுக்கு போறான். அங்க சஞ்சனா கூட ஒண்ணா இருந்ததுக்கு அப்புறமா அப்படியே நாட்கள் போகவும் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கப்ப தான் ஒரு நாள் ரகு ஸ்கூல் முடிச்சுட்டு மத்தியானம் மாதிரி சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுறான். ஆனா அந்த நேரம் பார்த்து வெளியே டியூஷன் டீச்சரோட ஷூ கிடக்கு. அதை பார்த்த ரகு இந்த நேரத்தில் டியூஷன் டீச்சர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிட்டு வீட்டோட கதவு சும்மா தான் இருந்திருக்கு, அதனால ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறான். அந்த நேரம் பார்த்து பெட்ரூமில் சத்தம் கேட்குது. அங்கே இருக்க ஒரு விண்டோ வழியாக உள்ளே எட்டி பார்க்குறான். பார்க்குறப்போ அந்த ரூமுக்குள்ளே தன்னோட டியூஷன் டீச்சர் அண்ணி 2 பேரும் தவறான ஒரு காட்சியில் இருக்கிறத அந்த சின்ன பையன் பார்க்குறான். அப்போவே அதை தன்னோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுக்கிறான். இதுக்கப்புறமா அதை வெளிக்காட்டிக்காம யாருக்கும் சொல்லாமல் மறுபடியும் வெளியில் போயிட்டு வெளியிலேருந்து வர்ற மாதிரி டோரை தட்ட ஆரம்பிச்சிருக்கான். இந்த சத்தத்தை கேட்ட சஞ்சனாவும் சுனில் 2 பேரும் எழும்பி அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு ரகு எதுவுமே தெரியாத மாதிரி டியூஷன் டீச்சரை பார்த்து, என்னாச்சு சார், எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ சஞ்சனா ரொம்ப தெளிவாக அவர் நாளைக்கு ஊருக்கு போகிறாரு, அதனால டியூஷன் ஃபீஸ் வாங்க வந்தாருன்னு சொல்லி அதை சமாளிக்கிறாங்க. சுனிலும் எதுவும் தெரியாத மாதிரி அந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறான். ஆனால் அதுக்கப்புறமா ரகு மனசில் கெட்ட எண்ணங்கள் உண்டாக ஆரம்பிக்குது. தன்னோட ஃபோனில் இருக்க தன்னோட அண்ணியோட அந்த வீடியோவை அவன் திரும்ப திரும்ப போட்டு போட்டு பார்த்து திருப்தி அடைகிறான். தன்னோட அண்ணியோட அழகை பார்த்து தானும் அவங்க கூட இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஆசையை வளர்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அதை எப்படி பண்ணலான்னு அவன் யோசிக்கிறான். அப்படி இருக்கப்ப தான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் வீருக்கு பெங்களூரில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு வருது. அவரும் பெங்களூருக்கு போயிட்டு ஒரு வாரம் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அவர் தன்னோட வீட்டில் சொல்லிட்டு பெங்களூருக்கு புறப்பட்டு போகிறாரு. இப்போ அந்த வீட்டில் சஞ்சனாவும் ரகு மட்டும்தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டுட்டு ஒன்றா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரகு தன்னோட ஃபோனில் இருக்க அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து தன்னோட அண்ணிக்கிட்ட காட்டுறான். சஞ்சனா அதை பார்த்து அவங்க ஆடி போகிறாங்க. தன்னோட கொழுந்தனாருக்கு எப்படி இந்த வீடியோ எடுத்தான், அவன் எப்போ வந்தான், அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இப்போ தான் ஏன் போட்டு காட்டுறான், அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க ஆடி போயிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்புறமா தன்னோட மனசில் இருக்க அந்த ஆசையை சஞ்சனா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கும் உன் கூட ஒன்றா இருக்கணும் போல் ஆசையாக இருக்குது, என் கூடையும் நீ இப்படி இரு, அப்படி இல்லை அதுக்கு மறுத்த அப்படின்னா இந்த வீடியோவை என்னோட அண்ணனுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரகு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட சஞ்சனா மிரண்டு போகிறாங்க. அவங்களுக்கு அப்போது வேறு ஆப்ஷனே இல்லை. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்கலான்னு சொல்லி ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே வச்சு ரகு தன்னோட அண்ணியை தொடக்கூடாத பல இடங்களில் தொட்டு சீண்டவும் ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த விஷயம் சஞ்சனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, நம்ம 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரகு கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ரகுவும் சரின்னு சொல்லி சம்மதிக்கிறான். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் ரகு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறான். ஸ்கூல் முடித்து சாயந்தரம் போல் தன்னோட அண்ணி கூட இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் அவன் ரொம்பவே ஆசைப்பட்டு வீட்டுக்கு போகிறான். ஆனால் இன்னொரு பக்கம் ரகு ஸ்கூலுக்கு போன உடனே சஞ்சனா தன்னோட காதலனுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடித்த வீட்டுக்கு வந்த ரகுவுக்கு அவங்க ஆசையாக சிக்கன் சமைச்சு போடுறாங்க. ரகுவும் அந்த சாப்பாட்டை ரொம்பவே ஆசையாக சாப்பிட்டதுக்கப்புறமா தன்னோட ரூமுக்கு போயிட்டு சஞ்சனாவை அந்த ரூமுக்கு வர சொல்லி சொல்கிறான். ஆனால் ரகு பெட் மேலே போய் உட்கார்ந்த உடனே அவனுக்கு மயக்கம் வருது. அப்போவே அவன் மயங்கி விழுந்துடுறான். ஆனால் இன்னொரு ரூமில் மறைஞ்சிருக்க சுனில் அங்கே வர்றான். 2 பேரும் ஒன்று சேர்ந்து ரகுவோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாங்க. ரகு அதே ஸ்பாட்டில் இறந்து போகிறான். அப்படி ரகுவை கொலை பண்ணதுக்கப்புறமா அவன் ஃபோனில் இருக்க அந்த ஆதாரமான வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு அப்போவே சஞ்சனா சுனில் 2 பேரும் ஒரு கொலை பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் அந்த பாடியோட பக்கத்துலேயே போயிட்டு 2 பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு போகுது. நடுராத்திரி ஒரு 3 மணிக்கு ரகுவை தூக்கில் தொங்க விட்டு அது மாதிரி ஒரு சூசைட் கேஸ் மாதிரி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சுனில் அந்த வீட்டிலேருந்து யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப் ஆகுறான். காலையில் விடிஞ்ச உடனே காலையில் ஒரு 6 மணிக்கு சஞ்சனா தன்னோட கணவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரகு எக்ஸாம் ப்ரெஷர் தாங்க முடியாமல் தூக்கு போட்டு இறந்து போயிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு அழுதுகிட்டே தன்னோட கணவர்கிட்ட சொல்கிறாங்க.
அதை கேட்ட வீரும் ஆடி போயிட்டு உடனே கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போவே பார்த்தோன்னா அந்த வீட்டில் நிறைய ஆட்கள் கூடியிருக்காங்க. கீழே ரகுவோட பாடி இருக்குது. அதை பார்த்து வீரும் கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அது தெருவில் இருக்க சில பேர் இறந்து போனது ஒரு சின்ன பையன்றதுனால டைரெக்டாக போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது கேட்ட போலீஸும் சம்பவம் நடந்த இடத்துக்கு உடனே கிளம்பி வர்றாங்க. ஸ்பாட்டில் வந்த போலீஸ் அவங்களாவே முன் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இந்த கேஸை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரகுவோட பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் விசாரணை போய்கிட்டு இருந்தாலும் போலீஸ் ரகுவோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா மரணத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இன்னும் டீட்டெயிலாக விசாரிக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் ரகுவோட பாடியில் மயக்க மருந்து கலந்துருக்கு அப்படின்னும் அவரோட கழுத்தை யாரோ நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. அதை கேட்ட போலீஸ்க்கு அந்த நேரத்தில் வீட்டில் இருந்த சஞ்சனா மேலே தான் சந்தேகம் ஏற்பட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இன்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க மாற்றி மாற்றி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதனால் போலீஸ்க்கு இன்னுமுமே சந்தேகம் அதிகமாகுது. ஒரு ஸ்டேஜில் அவங்க என்கொயரி பண்ணுறப்போ சஞ்சனா உண்மையை மறைக்க முடியாமல் வேற வழி இல்லாமல் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட போலீஸ்காரங்க அந்த குற்றத்தில் ஈடுபட்ட சுனிலையும் கைது பண்ணுறாங்க. அவனையும் என்கொயரி பண்ணி அந்த என்கொயரியில் இவங்க 2 பேரும் செஞ்ச எல்லா விஷயமுமே வெளியே வருது. இந்த உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற வீர் ரொம்பவே ஆடி போகிறாரு. தன்னோட மனைவியோட அந்த தவறான உறவு, அது மட்டும் இல்லாமல் தன்னோட தம்பி தனக்கு பண்ண அந்த துரோகம், அது எல்லாத்தையுமே கேட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க சஞ்சனாவையும் சுனிலையும் அரெஸ்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் ஆஜர் பண்ணி சிறையிலையும் அடைக்கிறாங்க. இந்த சம்பவம் அந்த ஊரில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. தன்னோட அண்ணியோட தவறான உறவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா முதல் விஷயமா அதை தன்னோட அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு அந்த தம்பி நினச்சிருந்தான் அப்படின்னா இன்னைக்கு அவனோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் அவனும் அதே மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்றது நினச்சதுனால இன்னைக்கு அவன் அநியாயமாக இறந்து போயிருக்கான். தவறான உறவு எங்கெல்லாம் ஆரம்பிக்குதோ அதோட முடிவு இது போன்ற ஒரு கொலையிலையோ அந்த மாதிரியான குற்ற சம்பவத்தில் தான் முடியுது அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.